சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இங்கே ரெண்டாவது படம் ஒன்று போட்டிருப்பாங்க இன்றைக்கி, எல்லோ பக்கத்தில் பிளாக். ரெண்டாவது ஒரு பெரிய படம் போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னே சின்ன படத்தில் எப்போயாவது என் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பேன். நான் வேணும்னு தான் இதை பெருசு பண்ணி சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கைலாயம். இந்த ரைட் சைடில் தலை மேலே பெற ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அவர் தான் சிவன். அதுக்கு பக்கத்தில் வலது கையில் கிளி, இடது கையில் கரும்பு வில்லு வச்சுக்கிட்டு அம்பாள் உக்காந்துருக்கான். ஒரு பாம்பு இருக்கும், அதுதான் முருகர், நாக சுப்பிரமணியன் பேர். அந்த யாக்கு இருக்கு இல்லையா, 2 கொம்போடு, அதுதான் சிவனுடைய வாகனம். சிங்க வாகனம் இந்த பக்கம் இருக்கும், கீழே 2 மயில் இருக்கும், அதுதான் வள்ளி தேவியானை. நடுவில் ஒரு மணி இருக்கும், அதுதான் கண்டாபரணன் கைலாசத்தில் இருக்கக்கூடிய இது. உலகத்திலேயே இதை காட்டினவன் நான் ஒருத்தந்தான். இது வரைக்கும் யாருமே காட்டினதில்லை. கைலாசத்தில் எப்படி இருப்பாங்க சிவன் பார்வதி முருகர் வள்ளி தேவியான அந்த ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்ட்டு சயின்டிஃபிக்காக இது வந்து நெருப்பிலேயே நான் காட்டினேன், இப்படி தான் இருக்கும் பாருங்கன்ட்டு. ஏன்னா யூ ரிக்வயர் எ மீடியம் டு ஷோ தி அல்டிமேட் டிவினிட்டிஸ். இது 1996 ரேஞ்சிலேயே நான் காட்டிட்டேன், இப்படி தான் இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆல்பத்தில் நான் தான் சொன்னேன் எல்லோரும் பார்க்கணும் இதெல்லாங்கிற மாதிரி. ரொம்ப பெரிய விஷயம். நான் தான் சேலஞ்ச் பண்ணுறேன், இது வரைக்கும் யாருமே உலகத்தில் இதை காட்டினதே கிடையாது. பார்த்துருப்பாங்க, ஆன்மீகத்தில் உள்ள சில பெரியவங்க இந்த காட்சியை பார்த்துருப்பாங்க. ஆணி பொன்னம்பலத்தையே நான் கண்ட காட்சி அற்புத காட்சியடி அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். நான் அந்த பொன்னம்பலத்தில் பார்த்தது அற்புதம், ஜோதி மலை உண்டாச்சுது அடி அப்படின்னா, ஜோதியில் ஒரு மலையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் பெற்ற பேர் ஓதி முடியாததென்னே, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி முடிச்சுடுவார். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு சாமிக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நானும் சாமியும் மெர்ஜ் ஆகிட்டேன்னு அர்த்தம். நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம்ங்கிறது அதுதான் உயர்ந்த நிலை. அதுக்கு பக்கத்தில் ஒரு படம் இருக்குது, இதுவும் உலகத்திலேயே வந்து நான் தான் முதல்ல காட்டினேன். நடுவில் ஒரு ஆள் நிற்பார், ஒரு 3 நாமம் இருக்கும் அவருக்கு. ஃபேஸ்க்கு இருக்க வேண்டிய இடத்துல 3 நாமம் தான் இருக்கும். இடது கை இப்படி இருக்கும், வலது கை இப்படி இருக்கும், இடது கால் இப்படி இருக்கும். அதுதான் கோவிந்தராஜன் கம் நடராஜன். எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, ஹரிஹர பேதம், சிவன் வேறு விஷ்ணு அப்படிலாம் கிடையாது, 2 பேரும் ஒன்றே தான். ஸோ 3 நாமம் என்பது கோவிந்தராஜன், தூக்கி எடுத்து திருவடி என்பது நடராஜன், வலது கை ஆசீர்வாதம். அதில் பூமியும் தொடாமல் ஆகாசத்தையும் பூமியும் தொடாமல் ஆகாசத்தையும் தொடாமல் இருக்கும். அது மேலே ஆகாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருசூலம் அதுலேருந்து இப்படி வளைஞ்சிருக்கும், அதுதான் சக்தி சகித கணபதி. கீழே பார்த்தீங்கன்னா வராக நரசிம்மர், அவருடைய ஃபேஸில் வயிற்றில் ஓம் இருக்கும். ஸோ பூமிக்கு அதிபதி யார்? வராக நரசிம்மர். மேலே யார் இருக்காங்க? சக்தி சகித கணபதி. ஆகாசத்தையும் தொடாமல் பூமிக்கும் தொடாமல் ஒரு சிதாகாச கோலத்தில் இருக்கக்கூடியது தான் கோவிந்தராஜன் கம் நடராஜன் சொல்கிறது. இதுதான் சிதம்பரத்தில் அவங்க 50 ரூபாய் வாங்கின்னு சும்மா ஒரு வில்வ இலையை காட்டுவாங்க, அது கிடையாது. இதுதான் நிஜமான சிதம்பர ரகசியம். இது ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் மக்களுக்கு புரியல. அமெரிக்காவில் வேணட்டு MIT ஒரு சயின்டிஸ்ட் ராமன் சொல்லி ஒரு 3-4 பேர் வந்தாங்க என்கிட்ட. வந்துட்டு நாங்கள் வி வாண்ட் டு டூ ரிசர்ச் ஆன் திஸ் லுமினஸ் பாடி அப்படின்னாங்க. சரின்னு என்னை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வெண்ட் ஆன் கிளிக்கிங். 1 ஹவரில் 152 ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. 152லேயே 152 விதமான காட் ஃபார்ம்ஸை காட்டினாங்க, டிவைன் எனர்ஜிஸ். ஓகே, காட் ஹஸ் நோ ஃபார்ம், இட்ஸ் எ லைட் காட்டினேன். அவங்க சொன்னாங்க இது எப்படி பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் இந்த இவ்வளோ விஷன் வந்தது நாங்கள் தான் சாட்சின்ட்டு MITயில் பேப்பரே பப்ளிஷ் பண்ணாங்க. நான் சொன்னேன் ரொம்ப சுலபம். இருட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் இருட்டில் இந்த கேமராவில் வரணுன்னா என்ன பண்ணோம்? ஃப்ளாஷ் இருக்கணும். அப்போ உங்கள் கேமராவில் ஃப்ளாஷ் இருந்தால் இருட்டாக இருந்தால் கூட அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். அந்த மாதிரி நான் ஃப்ளாஷ் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஐ ஹாவ் எ லைட் ஹியர், ப்ளூ லைட். அது படம் மாத்திரம் காட்டு, ப்ளூ லைட் 7th சேனல். இந்த இடத்துல எனக்கு நெற்றி கண் இருக்குது, நீல கண். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய பீம் ஆஃப் லைட் ஆகாசம் வரைக்கும் போகும்.
இதான் நான் சொல்கிறேன், நீலக்கண் இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள்லாம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறீங்க, நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடான்னு. கிருஷ்ணர் இஸ் நாட் குழந்தை, இஸ் த கான்ஷியஸ்னஸ், ப்ளூ கான்ஷியஸ்னஸ். அதுதான் நீல வண்ண கண். நீல் பிந்து மாதவ் அப்படின்றது பொட்டு வைக்கிற இடம் பிந்து. நீல் பிந்து மாதவனா மாதவம் செய்தவன் அர்த்தம். இதுதான். அதே மாதிரி நம்ம அதை விட ஹை லெவலுக்கு போகிற போது இந்த இடத்துல ஒரு ஒயிட் லைட் போகும், இங்கேருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரு ஒயிட் பீம் ஆஃப் லைட் போகும். அதுதான் 7வது திரைன்னு சொல்லக்கூடியது. இதுதான் வள்ளலார் சொல்கிற 7 திரைக்கு பின்னால் கண்ட அதிசயம் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த உலக வரலாற்றிலேயே எதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் என்று மக்கள் புக்கில் படிச்சிருந்தாங்களோ, யோகாவில் பார்த்துட்டு இருந்தாங்களோ, ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, சயின்டிஃபிக்கில் அனலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ நான் சும்மா கேஷுவலாக காட்டிட்டு இதெல்லாம் என்றைக்கும் முடிச்சுட்டேன் நான். ஐ ஃபினிஷ்ட் ஆல் திஸ் இன் தி இயர் 1996. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆகிப்போச்சு. அண்ட் ஐ ப்ரூவ் சயின்டிஃபிக்கலி எல்லாத்தையும் விஞ்ஞானபூர்வமாக தான். வாயிலையாக வடை சுட்டுன்னு உட்காந்துருக்கோம். நம்ம மக்களுக்கு மிக உயர்ந்த நிலை ஆன்மீகம் புரியல, அதுதான் ப்ராப்ளம். ஹிந்துவில் அந்த காலத்தில் ஒரு ஆஃப் பேஜ் ஆர்டிக்கல் மாதிரி வரும், ஆர்ட் பச்வால்னு ஒருத்தன். அதில் ஒரு ஆள் சொல்லுவான், ஐ எம் எம்ஏ பிஹெச்டி, ஐ நீட் எ ஜாப் அப்படின்னு சொல்லி. அவங்க யுவர் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி ஹை, வி டோன்ட் ஹேவ் எ சூட்டபிள் வேக்கன்சி. அப்புறம் வெறும் எம்ஏன்னுவான், அப்புறம் பிஏன்னுவான். அதுக்கப்புறம் நான் 12th ஸ்டாண்டர்ட் ட்ராப் போட்டு அப்படின்னு தப்பாக வேணும்னு இங்கிலீஷில் போட்டு அனுப்புவாங்க. அவங்க வேறு அப்பாயிண்டட்னுவாங்க. when something higher is being talked to the society, they don't understand. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சாமியார்கள்லாம் புரியுது. ஏன்னா உங்களுக்கு ஈஸி. அவங்க கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி வச்சுருப்பாங்க, ஒரு தாடி வச்சுருப்பாங்க, ஒரு காவி கீவி கட்டியிருப்பாங்க. அதனால் சாமியார்னு உன் மைண்டில் ஒரு மித்து இருக்குல்ல, சாமியார்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. நான் ஜாலியாக பேண்ட்டு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேன்னா ஒன்று நான் சாமிங்கிறதுலே டவுட் இருக்குது இல்லையா? அதனால தான் என்னுடைய ஆன்மீகம் என்பது ஒரு வெகுஜன ரீதியாக நானும் போகணுன்னு நினைக்கல. என்ன இருக்குது, ஒரு பன்னி இருக்குது, அது 10 குட்டி போடும். ஸோ நான் பன்னிகளுக்கு ஆன்மீகம் செய்ய வரல. யானை ஒரு குட்டி தான் போடும். ஸோ நான் யானைகளுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ ஆல் திஸ் வில் பி நோன் டு பீப்புள் இன் த கம்மிங் இயர்ஸ். இது வரைக்கும் நான் 36 வருஷம் 37 வருஷமாக குப்பை கொட்டின்னு இருக்கேன், மக்களுக்கு புரியல. அதனால் இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் பேசுகிறத விட்டு ஒரு ஸ்கூலு, ஒரு ஆஸ்பத்திரி, கம்யூனிட்டி லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு, யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், இந்த மாதிரிலாம் பேச உடனே ஜனங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஏன்னா தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி தட், பியாண்ட் தட் தே கேனாட். அதனால் என்னுடைய ஆன்மீகம் என்பது வெகுஜன ரீதியாக பரவாமல் போனது. ஏன்னா நாட்டில் இருக்கிற ஒன்றா சாமியார், நீ அவனை பார்க்கணுன்னா அவனுக்கு துட்டு கட்டணும், அவங்ககிட்ட பேசுனது கஷ்டம், அவனை சுற்றி எடுபடிங்க இருப்பாங்க, என்கிட்ட யார் வேணால் பேசிடலாம். இப்படி நீ வெளி உலகத்துக்கும் என்னையும் கம்பேர் பண்ணால் உனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் விச் ஐ ஹவ் ஸ்டார்டட். And as far as I am concerned, I am successful. And I am not bothered about the quantitative growth in an organization. You know, it's waste. So it's a very concept-oriented ஆன்மீகம் which I am doing. ஓகேவா? அதனால் இந்த படம் 2வது படம் நான் போட சொன்னேன், இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் சொன்னேன். Question from Shankari, Guna uncle's daughter. In Sri Singirikudi Narasimha Koil, Hiranyakasipu's mother was at the feet of Narasimha. Was she asking for forgiveness from Hiranyakasipu? What happened to him after his death? நாம் எல்லாருமே நடிக்க வந்த பாத்திரங்கள். Any Rakshasa whom you are thinking as Rakshasa is a good man. ஒரே ஒரு ரிஷியர் இருந்தார். ரிஷி, அவருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி மூலமாக தேவர்கள் பிறந்தாங்க, இன்னொரு மனைவி மூலமாக அசுரர்கள் பிறந்தாங்க. தேவர்களை விட அசுரர்கள் ரொம்ப தவசீலர்கள். இவங்க ஒரு கடவுளை உபாசனை பண்ணுற போது நெருப்பு வளர்த்துட்டு கழுத்தை வச்சுன்னு கழுத்து மேலே கட்டி வச்சுக்கின்னுட்டு தரிசனம் கொடுக்குறியா இல்லை கழுத்தை வெட்டிக்குவேன்னுவாங்க. தேவர்கள் அப்படி இல்லை, மயில ரெக்க போட்டு கேஸ் இதெல்லாம். ஸோ தேவர்களை விட அசுரர்கள் தான் நிஜமாக ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க எங்கே மிஸ் ஆச்சானாக்கா, ஒரு லெவலுக்கு மேலே தே கெட் இன் டு ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஆர்கன்ஸ். நமக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கெட் இன் டு அந்த ராங் மீன்ஸ்.
So they have to be punished because they go against the wishes of the God who gave them the boon. இப்போ பஸ்மாசூரன் இருக்கான், அவன் தவம் செஞ்சு சிவபெருமான்கிட்ட நான் யாரை பார்த்தாலையும் அவங்களாம் எரிஞ்சு போகணும், நான் யாரை தொட்டாலையும் எரிஞ்சு போகணுன்னா வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டாரு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன், சிவந்தள்ளிலே கவிக்கு போனோம், அவர் ஓடினார். அது மாதிரி வரம் கொடுத்துட்டு முழிக்கிற சாமிங்க தான் இருக்கும். சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த காலத்துது, ரெண்டும் பேலன்சிங் ஆர்ட். சிவன் வரம் கொடுத்துட்டு மாட்டிக்குவார், விஷ்ணு இன்னொரு ஃபார்மில் வந்து பெயில் அவுட் பண்ணுவார். கேட்ட வரத்தை கொடுத்து விழுப்பான் சங்கர ஹர ஹர ஓம், கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம். காவில் நீருள் நிற்பான் சங்கர ஹர ஹர ஓம், அரங்கம் தனிலே உறங்கி கிடப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். பிச்சை எடுத்து தினமும் உண்பான் சங்கர ஹர ஹர ஓம், அட்சய பாத்திரம் நானே என்பான் ஜனார்தனா ஹரி ஓம். சங்கரா சிவசங்கரா சிவசங்கர ஹர ஹர ஓம். ஆனைக்காவில் நீருள் நிற்பான் சங்கர ஹர ஹர ஓம், அரங்கம் தனிலே உறங்கி கிடப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். கேட்ட வரத்தை கொடுத்து விழிப்பான் சங்கர ஹர ஹர ஓம், கொடுத்த வரத்தை கெடுத்து காப்பான் ஜனார்தனா ஹரி ஓம். புலித்தோலாடை பூண்டு திரிவான் சங்கர ஹர ஹர ஓம், பீதாம்பரத்தை உடுத்தி மகிழ்வான் ஜனார்தனா ஹரி ஓம். பிட்சை எடுத்து தினமும் உண்பான் சங்கர ஹர ஹர ஓம், அட்சய பாத்திரம் நானே என்பான் ஜனார்தனா ஹரி ஓம். வெரி லாங் சாங். இந்த ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த டுவலிட்டி இருக்குது. ரெண்டும் ஒன்றே தான். அதுதான் நான் காட்டினேன் இல்லையா, கோவிந்தராஜன் எனப்படுவதும் நடராஜன் எனப்படுவதும் ஒரே ஆள் தான். இட்ஸ் லைக் எ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தானே பல்ப் எரியும். அந்த மாதிரி ஒரே ஃபார்ம் தான், பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது, இந்த ரெண்டு எனர்ஜியும் எப்பயும் ஒன்றா தான் இருக்கும். உலகம் அழிகிற காலத்தில் கூட அந்த ரிஷபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பெருமாள் அவருடைய ரெண்டு கொம்புக்கு நடுவில் நின்று டாயின் வீணை வாசிக்கிட்டு இருப்பார் சிவபெருமான். ஊழி தாண்டவம்னு அதுக்கு பேர். அதனால் போத் ஆர் சேம், போத் கோ எக்ஸிஸ்ட். இது தெரியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டுனே இருக்காங்க, அடிச்சுக்கின்னு சாகுறாங்க. அதுலேயும் தமாஷா அடிச்சுன்னு சாகுறாங்கலாம் இருக்காங்க. இப்போ சைவம் வைஷ்ணவம் அடிச்சுக்கிறது வேற. இந்த வைஷ்ணவர்களாக இருக்கிற ஐயங்கார்லேயே நான் வடகலை தென்கலை நடிச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப படித்தவங்க தான் முட்டாள்களாக இருக்காங்க. ஒரு கல்லாத பேர்களே நல்லவர்கள்னு ஒரு கண்ணப்ப நாயனாராக இருந்தால் தொந்தரவே கிடையாது. அவனை பொறுத்த மாத்திரம் காலத்தினாதர் கல் கிடையாது, ஒரு உயிர் துடிப்புள்ள எனர்ஜி. அவர் கண்ணில் ரத்தம் வர மாதிரி நடிச்சு உடனே இவன் போய் தன் கண்ணை பிடுங்கி வைக்கிறான். மற்றவங்க வைப்பாங்களா? இந்த பண்டிதர்கள் மேதாவிகள் நீங்கள் யாரும் சொல்கிறீங்களோ அவங்களாம் வைப்பாங்களா? அந்த மாதிரி அங்கேயே இருந்தார் சிவாச்சாரியார், அவர் வச்சாரா காலத்தி கோயிலில்? அதனால் எப்பயுமே ஒரு இன்னோசன்ட். அதனால் கடவுளை அடைவதற்கு ப்ரீரெக்விசிட்ஸ் என்னன்னாக்கா, blessed are those, Bible, blessed are those with childlike innocence because the gates of heavens open for them. நான் ஒரு குழந்தையை போன்று கள்ளம் கபடமற்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றனங்கிறது தான் பைபிள். அது மாதிரி அந்த சைல்ட்லைக் இன்னசென்ஸ் எல்லாருக்கும் வந்துடுமா இல்லையா? இந்த ருத்ராட்சர பூனைன்னுவான், கையில் ருத்ராட்சத்தை வச்சுன்னு இருப்பான். நிறைய பேர் அதுக்கு டவல் வேறு போட்டு மூடிடுறான். இதெல்லாம் என்னென்னா கோலியத் தந்தம், நான் உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். நீ ஜபம் பண்ணுற, உருட்டுனா என்ன உருட்டா கட்டியிருந்தேன், கண்ண முடியுன்னு உட்காந்துருந்தாவே ஜபம் பண்ண முடியும். நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், 24 மணி நேரம் நான் ஜபம் பண்ணுறேன். ஐ டோன்ட் ஷோ இட் அவுட், எல்லாம் உள்ளுக்குள்ளே தான். இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ நான் வந்து 37 வருஷமாக யாகம் வளர்க்குறேன், டெய்லி யாகம் வளர்க்குறேன், எங்கே இருந்தாலையும் வளர்ப்பேன். ஸோ வெளி காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரேயர் இஸ் ஆல்வேஸ் இன்டர்னல், இட் இஸ் ஃபார் யூ அண்ட் யூ ஹவ் டு என்ஜாய் இட் அண்ட் யூ வில் கெட் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ்.
ஐ வெண்ட் டு நாகூர், ஐ வெண்ட் டு அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர், ஐ வெண்ட் டு வேளாங்கண்ணி. எல்லாம் ஒரு ஹோட்டலில் நான் இதில் படுத்துட்டு இருந்தேன். நான் திருநள்ளாறு பக்கத்தில் ஒரு புது ஹோட்டலில் இருந்தேன். அப்போது ஐ குட் சி மதர் மேரி வேளாங்கண்ணி, நாட் மதர் மேரி வேளாங்கண்ணி, சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. அந்தமா ஒரு கையில் வந்து ஜப மாலையை வச்சுக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு இன்ஃபேண்ட் ஜீசஸ் சொல்கிறோம் இல்லையா, அவர் அந்த அம்மா கிட்ட பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கார். இது மாதிரி எங்களுக்கு எவ்வளோ காட்சிகள் கிடைக்கும், ஒவ்வொரு நாளுமே கிடைக்கும். ஆணி பொன்னம்பலத்தையே நான் கண்ட காட்சிகள் தான் அந்த மாதிரி கட்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான காட்சிகள் சும்மா இந்த வேஷம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இங்கே எல்லா வேலையும் வாலண்டியர்ஸ். இங்கே பெருக்கிறது, பூஜை பண்ணுறது, பாடுறது, மணி அடிக்கிறது எல்லாம் வாலண்டியர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிவோட்டிவ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சில ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே வந்து அவங்க ஏதோ ஒன்று கிடைக்கும்னு போவாங்க. தே கோ தேர் டு அந்த பவுண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நமக்கு ஏதோ கிடைக்கும்ன்ற மாதிரி போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. யூ வில் காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ, அவ்வளோதான். வி டோன்ட் பே எனி ஒன். நம்ம என்ன இருக்காது சம்பளம் கொடுக்குறோமா? இங்கே யாருக்குமே சம்பளம் கிடையாது, எல்லாருமே பெருக்கிறது முழுகிறது. இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரிமெண்ட் விச் இஸ் கோயிங் ஆன் இங்கே. அதனால் ஒரு மக்களுக்கு உண்மையான ஆன்மீகம் புரியணுன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிற மூளையை கசக்கி இங்கே என்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றா புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சாவே போகிறோம். புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் இந்த சத்சங்கம். நீங்கள் உங்களுக்கு எது தெரியலனாலும் என்னை கேட்கலாம். ஐ நெவர் ஃபீல் ஆங்க்ரி ஆர் ஹியூமிலியேட்டட். எது வேணா ஐ ஹாவ் அன் ஆன்சர் ஃபார் தட். தெரியாமையா நான் ஆன்மீகம் பண்ணிகிட்டு இருக்கேன் உலகத்தில். அதனால் ஞானம் என்பது பட்டறிவு. ஒரு நெருப்பில் கை வச்சா சுடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் ஞானம். ஒரு நெருப்பை வரைஞ்சிட்டு இல்லை விளக்கை எதிரில் வச்சுன்னு உட்காந்து கண்ணை முடிக்கணும், இல்லை கண்ணை தெரிஞ்சு உட்காந்துருந்தாலும் ஞானம் வந்துடாது. ஒரு தடவை பண்ணணும், ஒரு அருணகிரி ஆகணும், ஒரு வேமனம் ஆகணும், ஒரு பண்டத்தார் ஆகணும். பணம் பொய்யன்னு தெரிஞ்சிருவேன், எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடும். மாடு மடந்தையனும் மூவாசையில் மயங்கி திரிவனோன்னு வரு, அந்த மாதிரி எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ மக்களுக்கு புரியாது. உண்மையான ஆன்மீகம் என்னன்றது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனால் தான் புரியும். எல்லாமே தவறான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கேள்வி. கொஸ்டின் ஃப்ரம் தாயம்மா, மலேசியா. பாபா, தியானம் என்பது மனம் அமைதிக்காக செய்யப்படும் ஒரு வகை பயிற்சி என்றும் யோகா என்பது ஒரு உடற்பயிற்சி என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தவம் என்பது நாம் இறைநிலையை அடைய ஒரு மிகப்பெரிய வழிமுறை ஆகும். பாபா, தாங்கள் தியானம், யோகா போன்ற நிலைகளை தங்களுடைய மாபெரும் சாதனை நாட்களில் தாங்கள் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். நான் பெற்ற பேரு சாமி அறிவார் அடி, ஓதி முடியாதது என்னன்னு இப்போ தான் சொன்னேன். வள்ளலாருடைய அனுபவம் அதுதான். ஆன்மீகத்தில் இவங்க கேட்குறாங்க இல்லையா, இட்ஸ் ஆல் புக்கிஷ். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஜபம் பண்ணால் இல்லை ஒரு மந்திரம் பண்ணால் எதிரில் சினிமாவில் வர்ற மாதிரி அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி டொங்குன்னு வரும், அதுலேருந்து ஒருத்தர் வந்து பக்தா அவனுக்கு என்ன வர வேண்டும்னு கேட்பாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆன்மீகம் ஆல்வேஸ் இஸ் அன் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்குள்ளே 5 பாடி இருக்குது. முதல் உடம்புக்கு பேர் அன்னமய கோஷம். இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்ணும், அதுதான் இந்த உடம்பு. நீ என்ன பண்ணாலும் மூக்குக்குள்ளே காற்று போயின்னு வந்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். பிராணம்னா காற்றுன்னு அர்த்தம். அதான் யாருன்னா செத்துப்புட்டா பிராணம் போயிருந்தா அப்படின்வாங்க. பிராணம்னா உயிர் மூச்சு. அதுக்கப்புறம் நீ தூங்கினா கூட தண்ணியில் முழுகி போகிற, ரயில் மிஸ் பண்ணுற, அழுவுற, யாரும் செத்து விட்டாங்க பழிச்சிக்கினாங்க, அதெல்லாம். அதுக்கு மனோமய கோஷம் பேர். மனதினால் ஆன உடம்பு. கோஷம்னா உடம்பு. அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், ரேஷ்னல் திங்கிங் மைண்ட். அதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம். இப்போ இந்த ஆனந்தமய கோஷம் தான் வாழ்க்கையினுடைய அறுதி லட்சியம். அதை அடையிறது தான். எப்படி ஒரு மீன் தண்ணியிலேயே இருக்கும், தண்ணியை சாப்பிடும், தண்ணியிலேயே வந்து குட்டி போடும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆனந்தமயம்ன்றது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி போடாமையே போட்ட மாதிரி ஒரு எக்ஸசிக் ஃபீலிங்கில் இருக்கிறது தான் ஆனந்தமயம். ஆனந்த வெள்ளத்தை அமிழ்த்து வித்தான் காணேடி அப்படிங்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் சொல்வார். ஆனந்தத்தை ஒரு டப்பில் போட்டு முக்கி எடுத்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஆனந்த வாரிதியே அப்படின்னாங்க. ஆனந்தத்தினால மலை மாதிரி நீ பொழிந்து கொண்டு இருக்கிறாயின்னு அர்த்தம். சத் சித் ஆனந்தம் அப்படின்னு தான் சச்சிதானந்தம்னு சொல்கிறது. சத் சித் ஆனந்தம் இல்லை, இந்த ஆனந்தம் தான் அல்டிமேட்டு.
மற்றது நல்ல விஷயங்கள் தேடுறது, அதுதான் சத்தான சாப்பாடு சாப்பிடுன்றாங்களே, அது மாதிரி சித்துன்னா மைண்டு. ஸோ இந்த மைண்டு இது எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டு அடையக்கூடிய ஹையஸ்ட் லெவல் இல்லையா, அதுதான் ஆனந்தம்னு சொல்லக்கூடியது. இதுக்காக நீங்கள் யோகா பண்ணால் வந்துடும், தியானம் பண்ணால் வந்துடலான்னு நம்ப வேணாம். யார் சொன்னாலும் நம்பாது. அவன் காசு பண்ணுறான், நான் தியானம் கற்றுத்தரேன் அது கற்றுத்தரேன்ட்டு. ஏதோ ஒரு மித்துக்கு போகிறாங்க வராங்க, இதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையே தான் தவம். இந்த வாழ்க்கையில் நீ பெறுகிற கசப்பான இனிப்பான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் தவம். நீ போய் கரடிக்கு போட்டியாக தாடி வச்சுன்னு காட்டில் உட்காந்தாலாம் தவம் கிடையாது. அது அங்கே உட்காந்து நினச்சின்னு போய் என் ஃப்ரெண்டு இருந்தார் அண்ணா நகரில் டாக்டரு. அவர் சொல்லார், பாருங்கள் சார், நான் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மாந்தோப்பு வாங்கி அங்கே போய் பீஸ்ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களால் முடியாது. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் மாந்தோப்பில் உட்காந்துட்டு கிளினிக் நல்லா நடக்குதான்னு யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க, அதை விட பேசாமல் கிளினிக்கில் உட்காந்து மாந்தோப்பை நினச்சின்னு இருங்க சார், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இருந்தபடி இருங்கோள், எங்கே இருக்கியோ அங்கேயே. இந்த இடத்துலையே உன்னால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா காட்டில் போய் உட்காந்துட்டு எப்போ பாம்பு வருது, தேல் வருது, புலி வருது, சோத்துக்கு என்ன காப்பி எப்போ குடிக்கலையேன்னு நினச்சி உட்காந்துருப்பேன். இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஸோ எங்கே இருக்கியோ அங்கேயே இருக்கு. இதில் வர்ற நல்லது கெட்டது பெட்ரு பிட்ரு எல்லாத்தையும் பாரு. அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். கர்மா கழியும். இந்த கர்மாலாம் கழிஞ்ச பின்னால் உனக்கு அனுபவிக்கிறதுக்கு எண்ணமே இருக்காது. எல்லா என்னை மறந்தனால அப்படின்றது அதுதான். கர்மா இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் இருக்கும். கர்மாவே இல்லாத நிலை வந்தால் யுவர் மைண்ட் பிகம்ஸ் அ பிளாங்க் ஒயிட் ஸ்க்ரீன் இன் எ தியேட்டர். இந்த ப்ரொஜெக்டர்ன்ற மனசு ஆன் பண்ணால் தான் அதில் காதல் காட்சி, வீரக்காட்சி, ஃபைட்டிங் காட்சியெல்லாம் வந்துக்கின்னு இருக்கும். ஸோ மனசை அடக்கணும். சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமேன்னு வரும். யூ மே கெட் ஆல் த திங் பட் யூ கேனாட் கண்ட்ரோல் த மனம். அதனால் ஆதிசங்கரர் சொல்கிறாரு, சிவபெருமானே நீ பிச்சை எடுக்கிறதுக்கு போகிற பிக்ஷாடன கோலத்தில் உன்னை பார்த்து யார் ஒரு கோமனம் கட்டின்னு பிச்சை பார்த்து எடுத்துன்னு போனால் போட போகிறாங்க. நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுருக்கேன் என்கிட்ட. அந்த குரங்கு உன் கையில் பிடிச்சின்னு போ. அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் உன் பிச்சை பாத்திரத்தில் போடுவாங்க அப்படின்னு நிந்தாஸ்துதின்னு பேர். அது என்னன்னா என் மனம் என்ற குரங்குங்கிறார். என் மனம் என்ற குரங்கு, அதை நீ எடுத்துன்னு போங்கிறார். அப்போ என்ன, ஆனானப்பட்ட சிவனுக்கு ஆதிசங்கரர் சொல்கிறது மனசை அடக்க முடியாது, அதனால் ஆடாத ஆட்டம் ஆடும் மனசுங்கிறது அதுக்கு அர்த்தம். ஸோ ஒரு குகைக்குள்ளே ஒரு விளக்கு ஏற்றி வச்சேன்னா அது காற்றுல அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை கொண்டு போய் மவுண்ட் ரோட்டில் எல்ஐசியில் உட்கார வச்சா கூட அங்கே பஸ்ஸு போதா லாரி போதா ஜனங்களா சத்தமாக எதுவுமே தெரியாத ஒரு நிலை இருக்குது வாழ்க்கையில். அந்த நிலை தான் தியானம் என்பது. இந்த தியானம் வந்துடுமா? நீ எங்கேயாவது போய் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாவோ இல்லை ருராட்சம் துளசி மாலையை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாவோ இந்த தியானம் வந்துடுமா? உனக்கு வரவே வராது. கர்மா கழியணும். என்னாலாம் இந்த வாழ்க்கையில் யாருக்குன்னா செருப்படி வாங்கணுமோ வாங்கு, காரி துப்புவாங்க, அதையும் துவச்சின்னு போயினே இரு. ஸோ இன்பம் துன்பம் ரெண்டையும் தாண்டணும். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இல்லைன்னு. எந்த சந்தோஷம் எவன் தேடலையோ அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையவே கிடையாது. ஆறா அவாவை நீங்கள் ஆற்ற முடியாத ஆசைகளை அவன் அடக்கி விடுகிறானோ அவன் தன்னுடைய இயற்கை சொரூபமாகிய டிவினிட்டியை அடைந்து விடுவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு ஃபினிஷ் வித் யுவர் வாசனா டிசைர். உனக்கு பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போ, வாந்தி வந்தால் எடுத்துரு, தும்மல் வந்தால் தும்மிடு. அதை அடக்கிறேன்னு சொல்லி ஒரு பயிற்சிக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், யூஆர் ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் யுவர் ஓன் நேச்சர். அதனால் இட்ஸ் பெட்டர் யூ லிவ் நார்மலி. எதை பற்றியும் கவலைப்படாத. மானமும் இல்லை, அவமானம் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி பி எ மியூட் விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் இன் யுவர் லைஃப். உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. இவ்வளோதான் தவம் என்பது. இவ்வளோதான். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவத்துக்கு டெஃபனிஷன் என்ன? திருவள்ளுவர் சொல்கிறது, வாழ்க்கையில் வர்ற நல்லது கெட்டது அப்படியே அனுபவிக்கிறது. உற்ற நோய்னா கர்மா, நோன்றல்னா அதுதான் நோன்பு. உற்ற நோய் நோன்றல். அடுத்தது என்ன? உயிருக்கு உருகன் செய்யாமல். மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நல்லது செய், இல்லை யாருக்கும் கெட்டது செய்யாது. நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படவும் நெறியுமாறும் அதுவே. புறநானூறு. முடிஞ்சால் நல்லது செய், இல்லைன்னா யாருக்கும் கெட்டது பண்ணாமல். அவ்வளோதான். இப்போ நீ ஏழையாக இருக்கிறத பற்றி ப்ராப்ளமே இல்லை.
பெருசாக பீத்திக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி ஏதோ செய்ய போய் இன்னும் மாட்டிக்கின்னுட்டு கடல்லேருந்து வெளியே வர தெரியாமல் இருக்கு இல்லையா? அதை விட ஒரு சாதாரண ஆள் கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கா, நான் வந்தானே நல்லவன். இல்லை ஒரு பாம்பன் ஷோக்கு போனால் தானே உனக்கு கடன் வந்துச்சு, அதனால் நீ இல்லாத கஷ்டப்படுற. ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். ஒரு ஹை லெவல் ஆஃப் திங்கிங் அண்ட் சிம்பிள் லிவிங். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஹை லிவிங் இல்லை, ஹை லிவிங் திங்கிங், சிம்பிள் திங்கிங் போகிறாங்க. அந்த மாதிரி போய்டும். ஹை திங்கிங் சிம்பிள் லிவிங்கு போ, உன் லைஃபே மாறி போயிடும், டோட்டலி மாறி போயிடும். யூ வில் ஃபைண்ட் வாட் இஸ் பீஸ் அண்ட் ஆல். அதனால் ஏதோ ஒரு சினிமா பாட்டு அந்த காலத்தில், அமைதி இல்லாதேன் மனமே என் மனமே. அமைதியில்லாதன் மனமே என் மனமே, அமைதியில்லாதன் மனமே என் மனமே, அனுதினம் கண்ணும் கனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதன் மனமே என் மனமே. அமைதியில்லாதென் மனமே என் மனமே, அனுதினம் மாயாஜாலத்தை போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதென் மனமே. எனக்கு தெரியும், எல்லா இடத்த பற்றியும் தெரியும். உங்களை விட நான் ஜாஸ்தி யாத்திரெல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ கேன் சேலஞ்ச். எந்த கோயிலை விட நம்ம கோயில் நல்லா இருக்கு. இப்போ இங்கே என்ன பஞ்சம், இவ்வளோ நேச்சுரல் ஆம்பியன்ஸ், நல்ல காற்று வருது உனக்கு, சாமி எப்போ எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம், பாட்டு இருக்குது, தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, பிரசாதம் இருக்குது, கொஞ்சம் அறிவுக்கு கேள்வி பதிலெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ வி ஆர் ரன்னிங் த என்ன சொல்கிறது, ரைட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நம்மளாம் வச்சுருக்கோம். இவ்வளோ மரம் வச்சுருக்கோம், இதிலெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது. உனக்கு இந்த கடவுள் பிடிக்கும், அந்த கடவுள் பிடிக்குன்னா போ, எந்த கடவுள்னா கும்பிடு. நானே மசூதி வச்சுருக்கேன், சர்ச்சு வச்சுருக்கேன், புத்தர் கோயில் வச்சுருக்கேன், ஜெயின் கோயில் வச்சுருக்கேன். உனக்கு எந்த சாமி ஒன்றும் கும்பிட்டுக்கோ. இப்போ எல்லா வகையிலையும் ரொம்ப அமர ஆலோசித்து மக்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். மக்களுக்கு புரியல. சும்மா அலையும் மனதே அடக்குபவனே யோக தற்பர்ணாங்கிற, சும்மா அலைஞ்சி அலைஞ்சி என்னத்தை காண்றது, ஒன்றும் காணும். அதனால் வாட் எவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஐ ஹவ் கிவன் ஆர் ஐ பீன் கிவிங் இது அல்டிமேட். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எல்லா இடத்துக்கும் நானும் தானே போகிறேன். நான் போகாத யாத்திரை ஏதாவது இருக்கா? கைலாசம் மானசரோவரே 11 தரிசனம் பண்ணியிருக்கிறேன். நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலையும் வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்துருக்கேன். 40 தடவை கேதார் பத்ரி அந்த மாதிரி இமயமலை கோயிலெல்லாம் போயிருக்கேன். 65 தடவை சபரிமலை போயிருக்கேன். நான் போகாத கோயில் நீ எந்த கோயிலுக்கு போயிடுவேன்? என்னளவுக்கெல்லாம் உன்னால் கோயில் சுற்றவே முடிஞ்சிருக்காது. நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன், 16 வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடியே கூட சொல்லலாம் ஆரம்பித்தாச்சு. அதனால் ஐ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ஜனங்களுக்கு புரியல. அவங்க எத்தனை பித்தம் தெரியலன்னு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்குவான், மரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கும், அதை பார்த்தோம். அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தாக்கா ஒரு முஸ்லீம் தர்கா இருக்குது மவுண்ட் ரோட்டில், அதை பார்ப்பான். இந்த மாதிரி பார்த்துக்கினே இருப்பான். எந்த இடத்துலையும் உட்காரதே கிடையாது. காலில் சக்கரம் கட்டின்னு ஓடுற மாரி ஓடிக்கினே இருப்பான். இல்லை ஒரு இடத்துல ஒடுங்காத மனசு 9 இடத்துல ஒடுங்க போகிறது இல்லை இல்லையா? ஒரே இடத்துல ஒடுங்கணுன்ற காலம் வந்தால் ஒடுங்கும். அதனால் இவங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நகி ரட்சத்தி டுக்குருங்காரனேன்னுவாங்க. ஸோ எந்த ஒரு பயிற்சியும் தேவையில்லை. நீ நான் சொல்கிற பேச்சு கேளு, ஒழுங்காக குடும்பம் நடத்து, வியாபாரம் பண்ணு, இல்லை ஆஃபீஸுக்கு போ, சம்பாரி, பீஸ்ஃபுல்லாக உன் குடும்பத்தில் நிம்மதியாக இரு, கோயிலுக்கு வா, நிறைய படி, பாட்டு கேட்டு நல்ல ஒரு மெலோடியஸ், இந்த டப்பாங்குத்தெல்லாம் கேட்காத, ஜாஸ் மியூசிக்கெல்லாம் கேட்காத, அதெல்லாம் ஒன்று இரிட்டேட் பண்ணும். ஒரு மெலோடியஸ் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அது மாதிரி கேளு. உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயிலை மைண்டுக்குள்ளேயே சுற்று. உனக்கு நல்லா தெரிஞ்ச கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை மானசீகமாக சுற்று. அங்கே இருக்கிற சாமிக்கு மனசுலேயே பூஜை பண்ணு. உனக்கு பிடிச்ச எல்லா நைவேத்தியத்தையும் சாமிக்கு பட. இவ்வளோ தான் ப்ரேயர். இதில் உனக்கு கிடைக்கிற ஒரு எண்ட் ரிசல்ட்டு நீ இந்த இலக்கணப்பரமாக கடவுளை தேடி அலைகிற இந்த பக்தி காலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூ ஒன்ட் கெட் இட்.
So just forget all this nonsense and try to enjoy. கையில் இருக்கும் கலாக்காய் மரத்தில் இருக்கும் பலாக்காயோட நல்லதுன்னுவாங்க. மரத்தில் இருக்கிற பலாக்காயை எடுத்து அதுக்கு நீ கையில் விளக்கெண்ணெய் தடவிக்கின்னு வெட்டி சொலையை பிடுங்கி எல்லாம் செய்யணும். கலாக்காய் ஒன்றும் இல்லை, விட்டு போட்டு வாயில் போட்டுட்டு. ஸோ இதெல்லாம் கையில் இருக்கும் கலாக்காய். தெரியாத விஷயத்தை பற்றி ஆராய்ச்சிக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதோடு தெரிஞ்ச விஷயத்தை என்ஜாய் பண்ணு. இதுக்கு இங்கிலீஷில் லிவ் இன் டேட் ரைட் கம்பார்ட்மெண்ட்ஸ்னுவாங்க. இப்போது என்ன டைம்னா 7:18 10. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். எஸ்டர்டே வாஸ் எ வேஸ்ட் பேப்பர், டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், டுமாரோ இஸ் எ கொஸ்டின் பேப்பர். ஸோ வேஸ்ட் பேப்பரை பற்றி கவலைப்படாத, கொஸ்டின் பேப்பரை பற்றி பயப்படாத. லிவ் நவ், இட்ஸ் நவ் ஆர் நெவர். டேட் ரைட் கம்பார்ட்மெண்ட் இதுதான். இப்போ 7:18 பிரசனம் சாப்பிட்டா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு, கேள்விக்கு பதில் தெரிஞ்சிகிட்ருக்கு, ஆம்பியன்ஸ் இஸ் குட். இதை விட்டுட்டு ரயில் டிக்கெட் எடுத்துன்னு பஸ் டிக்கெட் எடுத்துன்னு அங்கே போய் இங்கே போய் டயர்ட் ஆகிட்டு வந்து 3 நாளைக்கு படுத்துன்னு இருப்பேன். அதோட இதுதானே நல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன். இங்கே என்ன உனக்கு கம்மி, எனக்கு ₹1 கொடுக்க தேவையில்லை, எந்த காலத்துலேயும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், அவன் ஓசி சமையார். இதை விட என்ன பண்ணிட முடியும் ஆன்மீக, நீயே சொல்லி பார்க்கலாம். அதனால் யூ ஹாவ் டு பிலீவ் when I say something. If you believe, I will give you the results. Definitely I will give you the result. காணடா இந்த கலியுக வரதனை கண்டு களிப்போரெல்லாம் கண்ணியமாய் வாழ்ந்திட. காணடா இந்த கலியுக வரதனை ஏனடா இந்த மதி கெட்டலைந்தது துன்பமே அதனால் இன்பமில்லையாதலால். காணடா இந்த கலியுக வரதனை புண்ணியம் செய்து கவலையே ஓடு பூமணம் கொண்ட இவர் புகழ்தினம் பாடு. பண்ணிய கருமங்கள் தொலைவது கண்கூடு எண்ணிய நீயும் சிவசங்கரனை நாடு. காணடா இந்த கலியுக வரதனை தோம் ததாரே தானி ததிரனா திரனா தாரே தானே தோம் ததாரே தானி ததிரனா தோம் ததாரே ததர தானே தீத்லாம் 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 ததிங்கின தோம். காணடா இந்த கலியுக வரதனை தாம் ததிமி திமி தனஜதம் தஜம் ஜம் தகனகு தகனகு ஜனு கமரி சனிப ததன தமக ததிங்கின தோம். காணடா இந்த கலியுக வரதனை கண்டு களிப்போரெல்லாம் கண்ணியமாய் வாழ்ந்திட. காணடா இந்த கலியுக வரதனை. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே.
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.